தூத்துக்குடி மாவட்டத்துல 3,24,074 சகோதரிகளுக்கு அந்த மகளிர் உரிமை தொகை தரப்பட்டிருக்கு. ஆட்சி மறுபடியும் வந்த உடனே அது 2000ஆக உயர்த்தி வழங்கப்படும். நம்ம தூத்துக்குடி மாவட்டத்துல மட்டும் 58,467 பேருக்கு பட்டாக்களை இருக்கக்கூடிய முன்னேற்ற கழக ஆட்சி. புதுமை பெண் திட்டம் தெரியும் உங்களுக்கு. அதே மாதிரி கல்லூரியில படிக்கக்கூடிய இளைஞர்களுக்கு தரக்கூடிய தமிழ் புதல்வன் அந்த திட்டம், இது 2,000 ரூபாய் கல்லூரியில படிக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு மாசம் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆட்சி வந்த உடனே அது 1,500ஆக உயர்த்தி தரப்போகிறார்கள். இதையெல்லாம் செய்து தருகிறேன் என்று வாக்குறுதி அளித்திருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சில பகுதிகளில் பஸ்ஸுகள் கொஞ்சம் வரலன்னு நீங்க கோரிக்கை வைத்திருக்கிறீர்கள். ஆட்சி வந்தவுடன் 10,000 பஸ்ஸுகள் புது பஸ் பேருந்து வசதிகள் செய்து தரப்படும். பேருந்து வர முடியாத பகுதி மினி பஸ்கள் மறுபடியும் உங்க எல்லா பகுதிகளுக்கும் கொண்டு வரப்படும். சுய உதவி குழுக்கள்ல இருக்கக்கூடிய சகோதரி சொந்தமா தொழில் தொடங்கணும்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் மானியத்தோடு கடன் வழங்கப்படும். அது மட்டும் இல்ல, கேட்காம கடன் மானியத்தோடு 5 லட்சம் ரூபாய் வரை உங்களுக்கு கடன் வழங்கப்படும். ஆவலோடு எல்லாரும் எதிர்பார்க்கிறது 8,000 ரூபாய். அது மட்டும் இல்லாம இங்கே நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தின் கீழே திருச்செந்தூர் காயல்பட்டினம் நகராட்சியில 45 கோடி மதிப்பீட்டுல குடிநீர் பணிகள், தெருவிளக்கு அமைத்தல், சாலை வசதிகள், பூங்காக்கள், விளையாட்டு திடல்கள், நீர்நிலைகள் சரி செய்வது, திடக்கழிவு மேலாண்மை பணிகள் என்று அத்தனையும் நடைபெற்று வருகிறது. இதை தாண்டி நம்முடைய திருச்செந்தூருக்கு ஒவ்வொரு நாளும் லட்சக்கணக்கான மக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள், கோயிலுக்கு வரக்கூடிய மக்கள். அதனால இங்க இருக்கக்கூடிய அடிப்படை வசதிகள், பாதாள சாக்கடை திட்டம், இது இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு மட்டுமே போதுமானதாக இருக்கிறது. வரக்கூடியவர்களை சமாளிக்கக்கூடிய அளவிற்கு வசதிகள் இல்லை. நம்முடைய ஆட்சி வந்தவுடன் நிச்சயமாக இங்க திருச்செந்தூருக்கு வரக்கூடியவர்களை எல்லாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு, லட்சக்கணக்கான மக்கள் வருகிறார்கள், அவங்களெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு பாதாள சாக்கடை திட்டம், அது மட்டும் இல்லாமல் இந்த திருச்செந்தூருடைய அடிப்படை வசதிகள் முழுமையாக எத்தனை லட்சம் பேரும் வந்தாலும் அவர்களுக்கு அது அவர்களால் ஒரு பெரிய நமக்கான பிரச்சனை எதுவுமே உருவாகாத அளவிற்கு எல்லா அடிப்படை வசதிகளும் மறுபடியும் மிக சிறப்பாக பெரிய அளவிலே செய்து தரப்படும். இதற்காக தனியாக ஒரு அதிகாரி நியமிக்கப்பட்டு அவர்கள் தலைமையிலே இந்த பணிகள் நடைபெற்று ஒரு IAS ஆபீசர் தலைமையில இந்த பணிகள் நிறைவேற்றி தரப்படும் என்று முதலமைச்சர் அவர்கள் உறுதியளித்திருக்கிறார்கள். அதனால ஆட்சிக்கு வந்தவுடன் நம்முடைய திருச்செந்தூரை, நீங்க கோயில் கும்பாபிஷேகம் நடந்து முடிஞ்சிருக்கு, இன்னும் நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட திருப்பதிக்கு இணையாக திருச்செந்தூர்ல இருக்கக்கூடிய எல்லா வசதிகளும் மாற்றி அமைக்கப்படும் என்பதை நாங்கள் இங்கே உங்களுக்கு உறுதியாக கூறுகிறோம். இதையெல்லாம் செய்து தருவதற்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பை நீங்கள் மீண்டும் அளிக்க போகிறீர்கள். அப்படி அளிப்பதற்காக நம்முடைய அமைச்சர் அவர்களுக்கு மீண்டும் உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் 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 என்று உங்களை எல்லாம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.